தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். கோபத்தில் உன்னிடமிருந்து வெளிவருவதுதான் உண்மையான சுரூபம். நீ யார், எப்படிப்பட்டவர் என்று அதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். சிரிப்பில் சந்தோஷத்தில் வரும் வார்த்தைகள், இன்ப மயக்கத்தில் வரும் வார்த்தைகள், அவை போலியானவை, அதில் உண்மை இல்லை. ஞானிக்கு கோபம் சிரிப்பு இரண்டும் வருவதில்லை. அதனால் அவர் கூறும் வார்த்தைகள் உண்மையானவை. ஏனெனில் எதுவும் நிலையல்ல என்று அவர் பூர்ணமாக அறிந்தவர். உன் மனதில் நீ எதையும் மறைத்து கொள்ளலாம் என்று நினைக்காதே. உனது செயல் உன்னை நீ யார் என்று காட்டி கொடுத்துவிடும். சட்டையில் முதல் பட்டனை மாறுதலாக போட்டால் பிறகு அனைத்து பட்டன்களும் தவறாகவே போட வேண்டியது வரும். பிறகு அனைத்து பட்டனும் அப்படித்தான் இருக்கும். ஆகவே முதல் தவறு என்று எண்ணாதீர்கள். அது முதல் தவறுதான் பின்னர் எல்லா தவறுகளுக்கும் காரணமாகிவிடும். குடும்பத்தில் அப்படித்தான் தவறுகள் பூக்கள் போல் பின்னப்படுகிறது. பின்னர் சண்டைகள் பூக்கள் தொடுப்பது போல் நீளமாக வளர்ந்துவிடும். முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற பழமொழியை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். எது உயர்வு என்று தெரிந்து கொள்ளுங்கள். எது உயர்ந்து விட்டேன் என்பது தற்போது தவறாக சித்தரிக்கப்படுகிறது. ஒருவர் உயர்ந்த பதவியை அடைவதையும் பணக்காரர் ஆவதையும் வாழ்க்கையில் நான் உயர்ந்து விட்டேன் அல்லது உயர்ந்து விட்டார் என்று கூறுகிறீர்கள். பதவிகள் கிடைப்பதனாலும் பணத்தாயை சேர்ப்பதனாலும் யாரும் உயர்ந்து விட முடியாது. அது உயர்வல்ல. தன்னை உணர்தலும் தன் உயிரை அறிவதும் தன் உயிரை உயர்த்துவதிலும் தான் மனிதனின் உயர்வு உள்ளது. பட்டம் பதவி செல்வம் இவை யாவும் நிலையல்ல. உன் உடல் சென்றபின் இவை மூன்றும் போய்விடும். உடல் சென்றபின் அந்த உடலுக்கு யார் பட்டம் பதவி செல்வம் கொடுக்க முடியும்? யாராலும் முடியாது. அது நிலையில்லாதது. நிலையான பிரம்மத்தில் நாம் இணைத்து நம்மை உயர்த்துவதுதான் உயர்வு. வீணாக புகழுக்கு அடிமைப்பட்டு பதவி வந்துவிட்டது, செல்வம் வந்துவிட்டது, நான் உயர்ந்து விட்டேன், கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்து விட்டார், கடவுள் இப்பொழுதுதான் கண் திறந்து விட்டார் என்றெல்லாம் நீங்கள் தவறாக சிந்திக்கிறீர்கள். இதெல்லாம் நினைத்துதான் நீங்கள் ஏமாந்து போகிறீர்கள். இந்த உடலே நீங்கள் இல்லாத போது எதற்காக இந்த உடலுக்கு நீங்கள் அரும்பாடு படுகிறீர்கள்? உடலை உறுதியாக வைத்துக்கொண்டு உயிரை தேடுங்கள், வெற்றி அடையுங்கள். எங்கே உயிர்? கோயில்களில் அன்னாபிஷேகம் வருடத்துக்கு ஒரு முறை நடப்பதை பார்த்திருப்பீர்கள். சிவலிங்கத்தின் மீது அன்னத்தை வைத்து மூடி சிவலிங்கம் போல் செய்து அதை ஆராதனை செய்து பிறகு பிரசாதமாக தருவார்கள். இதன் தாற்பயம் என்னவென்றால், அன்னத்தினால் ஆன நமது தேகம் அன்னமய கோஷம், அதனுள் சிவலிங்கமாக நமது உயிர் உள்ளது. அது சிவனாக இருக்கும் உயிரை பற்றி மரணமில்லா பெருவாழ்வு அடைய வேண்டும். நமக்குள் எங்கே உயிர் உள்ளது என்று கேட்காதீர்கள். நம் யாருக்கும் இங்கு உயிர் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் எல்லாம் உயிர் இல்லாமல் தான் வாழ்ந்து வருகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உதாரணமாக, பால் ஒரு நாள் ஆனால் கெட்டுவிடும். ஆனால் அதை தயிராக்கி மோராக்கி பின் வெண்ணெய் எடுத்து நெய்யாக உருக்கி வைத்து விட்டால் எத்தனை நாள் சென்றாலும் கெடாது. ஒரு நாள் கெடக்கூடிய பாலில் தான் பல நாள் சென்றாலும் கெடாத நெய் உள்ளது போல் ஒரு நாள் இறக்கும் இந்த உடலிலும் பல நாள் சென்றாலும் கெடாத உடலும் உள்ளது. அதுதான் ஒளிதேகம். காற்று பிரிந்தால் கெடும் இந்த உடலிலும் என்றும் உயிரோடு வாழும் ஒளி உடம்பு உள்ளது. நம் பாலை நெய்யாக்கியது போல் யோகத்திலிருந்து மூனக்கலனை எழுப்பி நெய் போல் மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம். அனுதினமும் இந்த யோகத்தை கடைபிடித்து வர இது சித்தியாகும். ஒரே நாளில் எல்லாம் கிடைத்து விடாது. ஒரே நாளில் பால் நெய்யாகாது. நம்மை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். பாலை நெய்யாக்காவிட்டால் பால் தான் மிஞ்சும், நெய் கிடைக்காது. அதுபோல் தேகத்தை புடம் போடாவிட்டால் உடல்தான் மிஞ்சும், உயிர் கிடைக்காது. வீணாக உலக ஆசைகளுக்கு ஆட்படாமல் உயிரை மீட்டெடுங்கள். 5 அமுத பாலை எது என்று தெரிந்து கொள்ளுங்கள். நமது தேகத்தில் சிரசிலிருந்து அண்ணாக்கின் வழியாக வரும் அமுத நீர், ஞான நீர், பிரம்ம நீர், பிரம்ம தீர்த்தம். அடுத்து காண்டத்தில் கழுத்து சுரக்கும் நீர் வாயு தீர்த்தம். அடுத்து இருதய ஸ்தானத்தில் சுரக்கும் நீர் அக்னி தீர்த்தம். அடுத்து தொப்புள் ஸ்தானத்தில் சுரக்கும் நீர் சந்திர தீர்த்தம். அடுத்து மூலாதாரத்தில் சுரக்கும் நீர் சூரிய தீர்த்தம். முறையே நிலம், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம். நிலம் வந்தது சூரிய தீர்த்தம், நீர் சந்திர தீர்த்தம், நெருப்பு அக்னி தீர்த்தம், வாயு வாயு தீர்த்தம், ஆகாயம் பிரம்ம தீர்த்தம். முறையாக நாம் இந்த 5 தீர்த்தங்களை சுரக்க செய்ய வேண்டும். சித்தர் பாடலை பாருங்கள். திருமூலர் கூறுகிறார், பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன. மேய்ப்பாரும் உண்டால் வெளியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பால் சொரியுமே அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்? பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதம் மேய்ப்பாரும் இன்றி அலையுதான். அதை மேய்க்கிறதுக்கு ஆளே இல்லை. அதை யாராலையும் மேய்க்கவும் முடியாது. ஏன்னா பிரம்மம் ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த பஞ்சபூதம் கட்டுப்படும், வேற எதுக்கும் கட்டுப்படாது. அதனால் அதை மேய்க்க முடியாது. வெறித்து திரிவன. அது தான் போன போக்கில் எல்லாம் போகுது. அது போகிற போக்கில் நீங்கள் போகிறீங்க. மேய்ப்பாரும் உண்டால் அதை மேய்க்க உன்னால் முடிந்து விட்டால், உன்னால் முடியும். உன்னால் முடிந்து விட்டால் வெளியும் அடங்கினால்
வெளியில் உள்ள அந்த சப்தம், அந்த அந்த உலக செய்திகள் எல்லாத்தையும் அடங்கி பிரம்மத்தில் நீ அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் அடங்கி உனக்கு பால் சொரியும் அப்படிங்கிறார். தாய்மை அடைந்தால் எப்படி பால் சொரியுமோ அதுபோல் 5 கோஷங்கள் பஞ்சபூதங்கள் நம்முள்ளே உள்ளன. இந்த 5ம் மேய்ப்பதற்கு ஆளின்றி தடிகட்டி ஓடுகிறது. அப்படி ஓடும் இந்த பஞ்சபூதங்களை நாம் மேய்த்து அதை அடக்கினால் இந்த 5ம் நமக்கு அமுதாய் பால் சொரியும் என்று கூறுகிறார். இந்த 5 தத்துவத்தின் ஆசைகளை நாம் அடக்கினால் இந்த 5ம் பால்களும் நமக்கு பால் சொரியும். பிரிதிவி உலகு பற்றை விட வேண்டும். அதாவது இது நமது உலகம் இல்லை என்று தெளிவுற பெற வேண்டும். பிரிதிவி தத்துவத்தில். அப்பு தத்துவத்தில் பெண் ஆசை விட வேண்டும். அதாவது பெண் இன்பம் எனும் உணர்வு பொய்யாக மறையும் பொருள் என அறிய வேண்டும். தேய்வு தத்துவத்தில் உணவை விட்டு காய்கறிகளை சமைக்காமல் உண்டு வர வேண்டும், தண்ணீர் அருந்த வேண்டும். வாயு தத்துவத்தில் மூக்கின் வழியை சுவாசம் செய்யாமல் சுழுமுனை சுவாசம் செய்ய வேண்டும். ஆகாய தத்துவத்தில் சதா பிரம்ம நிலையிலே நாம் இருக்க வேண்டும், தேகத்துக்குள் நாம் இருக்கக்கூடாது. இப்படி 5 நிலைகளை நீங்கள் கடைபிடித்தால் இறைநிலையை இந்த தேகத்திலேயே அடையலாம். வெறித்து திரியும் காற்றும் வெளியும் அடங்கினால் என்ன என்பதை கவனிங்கள். காற்று அடங்க வேண்டும், சுவாசம் அடங்க வேண்டும், உட்சுவாசம் செய்ய வேண்டும். காலம் சிறிதே உள்ளது. காலம் உங்களை விழுங்கும் முன் விழிப்படையுங்கள். மேய்ப்பது என்றால் இடது வலது செல்லாமல் நேராக ஆட்டை மேய்ப்பது போல் நமது சுவாசம் இடது வலது செல்லாமல், சூரியகளை சந்திரகளை செல்லாமல் சுழுமுனை சுவாசம் செய்தால் சுவாசம் வெளி செல்லாது அடங்கிவிடும். இதுதான் இதன் பொருள். சித்தர் மனமறிந்து அவர் வழி செல்லுங்கள். அவர் மனதிற்கு புறம்பாக நீங்கள் உங்கள் வழியில் சென்றால் பல சோதனைகளை சந்திக்க நேரிடும். சித்தர்கள் தன் வழியில் செல்பவர்கள் அல்ல, சித்தத்தை சிவனாக்கி சிவன் வழியில் செல்பவர்கள். அதனால்தான் சிவன் வழியில் குறுக்கே நிற்காதீர்கள். சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பது பழமொழி. வணக்கம்.